இந்த லைட் வாபல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம ஜாலியாக நாளைக்கு காலையில் ட்ரிப்பு கிளம்ப வேண்டியதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ guys all are doing absolutely fine. அண்ட் இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 12th of March. அண்டு நான் ட்ரிப் முடிச்சுட்டு வந்துட்டேன். 2 days ஆயிடுச்சு. வந்து சிஸ்டமில் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிட்டேன். எல்லாமே பக்காவாக இருக்குது. அந்த டிவைஸ் மூலமாக தான் எல்லாமே காப்பி பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் ஆர்டிஸ்ட்டில் வந்து இப்போ 2வது பேக்கப் ஒன்று எடுத்து வச்சுட்டேன். அண்டு அந்த டிவைஸ் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து Xpulse வந்து 3rd சர்வீஸ்க்கு நான் விட போகிறேன். 3rd சர்வீஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வண்டி வந்து இன்றைக்கி டெலிவரி கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நாளைக்கு சாட்டர்டே தான் வண்டி ஈவினிங் டெலிவரி தரேன்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து நான் வந்து நாளைக்கு ஈவினிங் கம்பல்சரி வாங்கி ஆகணும். ஏன்னா சண்டே ஏர்லி மார்னிங் வந்து சத்தியமங்கலம் போகிறேன். அதனால் வந்துட்டு இப்போ போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வண்டி சர்வீஸ் விட்டு மேஜராக இந்த கம்ப்ளைண்ட்ஸும் அந்த வாப்ளிங் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் இப்போதைக்கு நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா இப்போ இந்த மந்தில் இன்னும் 2 ட்ரிப் இருக்குது எனக்கு. அந்த 2 ட்ரிப் முடிச்சுட்டு 4th சர்வீஸ் விட சொல்ல தான் கம்ப்ளீட்டாக வந்து எல்லா இஷ்யூவும் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். இந்த சர்வீஸில் வந்து ஜஸ்ட் வந்து வெறும் இன்ஜின் ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட போகிறேன். இப்போ வந்துட்டு சர்வீஸ் புக்கு எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு டேரெக்டாக உங்களுக்கு கோப்ரோ வியூவில் மீட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து Xpulseோட செகண்ட் சாவி மாற்ற வேண்டிய டைம் வந்துச்சு. அண்டு இந்த சாவியில் தான் ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப நாளாக ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மந்தில் மட்டும்தான் நான் சாவி வந்து இப்படி மாற்றி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு 2 நாளைக்கு ஒரு சாவி அப்படி மாற்றிட்டு என்னோடய டேங்க் பேக்கில் 2வது கீ வச்சுருக்கேன். இப்போ இந்த கீயை வந்து தான் இனிமேல் இந்த 1 மந்த்துக்கு அப்படியே யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம கீ மாற்றி யூஸ் பண்ணால் தான் வந்துட்டு இந்த சாவி பார்த்துருக்கீங்களா, இந்த எட்ஜெலாம் வந்து ஷார்ப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஈவனாக தேயும். இந்த சாவி நான் ஏற்கனவே வந்து ஒரு 10 நாளாக 15 நாள் தான் யூஸ் பண்ணேன். இந்த வாட்டி வந்து இதை தான் இனிமேல் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி வந்து இந்த கோப்ரோ கேஸ் ஒன்று, ஏன்னா வந்து எனக்கு ரைடில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. அதனால் இப்போ புது கேஸ் ஒன்று வாங்கிட்டேன் உலான்சியில். ஏன்னா மைக் அடாப்டர் இன்னொன்று வாங்கி வச்சுருந்தேன்ல, அதனால் இந்த கேஸும் ஒன்று வாங்கிட்டேன். இப்போது இது நான் வந்து அன்பாக்சிங் வீடியோலாம் எடுக்கல, ஜஸ்ட் அப்படியே சும்மா பிச்சு பார்த்துட்டேன். இப்போ போய்ட்டு வண்டியை சர்வீஸ் விட்டு வருவோம். ஓகே, இன்னும் 508 கிலோமீட்டர்ஸ் காட்டுது சர்வீஸோட எக்ஸாக்டு இன்டர்வலுக்கு. இப்போ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 5996 ஓடி இருக்குது. வண்டியில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு மேஜராக வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒன்று தான், அந்த வாப்ளிங் ஒன்று இருக்குது. அண்டு இன்னொரு சின்ன இஷ்யூ ஒன்று இருக்குது. அது ஆக்சுவலாக வந்து எனக்கு என்னமோ அந்த ஃப்ரண்ட் வீலே வந்து லைட் பெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் எந்த ஸ்போக்ஸுமே வந்து லூஸாக இல்லை, எல்லாமே டைட்டாக தான் இருக்குது. அந்த வண்டி கீழே விழுந்ததுன்னு சொன்னேன்ல, அந்த டைமில் என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஒரு நிமிஷம் இருங்க, ரெடி, இந்த ஃபோர்க் யூனிட் வருதுல்ல, அந்த யூனிட்டே வந்து லைட்டாக பெண்ட் இருந்திருக்கு. நான் உங்களுக்கு அந்த ட்ரிப் வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் தெரியுமா, வாப்ளிங் ஜாஸ்தியாக இருக்குது. அண்டு ஹெட்லைட்டு ஸ்பீடோமீட்டர்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து லெஃப்ட் வாங்கின மாதிரி இருந்ததுன்னு சொன்னேன்ல, அதை வந்து ஒரு கல்லில் இப்படி தட்டினோன்னே அந்த வாப்ளிங் எவ்வளோ ஸ்டாப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. உங்களுக்கு அந்த வீடியோவிலே காட்டியிருப்பேன். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் நான் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா இப்போ நான் வந்து வீல் வாப்ளிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன்னா, நாளைக்கு சாட்டர்டே, நாளைக்கு தான் வண்டியை வந்து வாட்டர் வாஷ் பண்ணி சர்வீஸ்க்கு உள்ளே எடுப்பாங்க. நான் வந்து இந்த இஷ்யூ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சாட்டர்டே வண்டி ரெடி ஆகாது அப்படின்ட்டாங்கன்னா கதை முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து சண்டே வந்து அப்புறம் நான் பஸ்ஸில் போகிற மாதிரி ஆகிடும். அந்த ஒரு காரணத்துக்காக வந்து இந்த ட்ரிப்பில் வந்து இந்த சர்வீஸில் வந்து நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. வெறும் ஆயில் சேஞ்சு, அப்புறம் இந்த ஜென்ரல் சர்வீஸில் என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் மட்டும் மாற்ற சொல்லிட்டு நாளைக்கு வந்து ஈவினிங் ஒரு 4 o'clockலாம் வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் செயின் க்ளீன் பண்ணிவிட்டு லூப் வந்து இந்த கடையில் தான் வாங்கணும், இன்னொரு டப்பா வாங்கணும், மோட்டோவில் இங்கே தான் வாங்கினேன். அதே மாதிரி இந்த ட்ரிப்பில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, போஸில் வந்து ரிலாக்ஸாக வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஊரை ரசிச்சுட்டு போயிடலாம். ரிட்டன் வருஷத்தில் நான் ஸ்டாப் போட்டுவேன். அப்படி இல்லைனா போஸில் வந்து அந்த 530 கிலோமீட்டர் நினைக்கிறேன், 530 கிலோமீட்டரையும் ஒரு ஸ்ட்ரெச்சு நான் ஸ்டாப் அடிக்கலான் இருக்கேன். எங்கேயுமே பிரேக் எடுக்காமல் வெறும் ஃபியூல் மட்டும் போட்டுட்டு தண்ணி பாட்டில், அப்புறம் நமக்கு தேவையான எனர்ஜியான சில ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் ஸ்டாப் போகலான் இருக்கேன். அது ஒன்று போஸில் போவேன், இல்லைனா ரிட்டன் வருஷத்தில் வருவேன். அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ட்ரிப் கிளம்புறேன் இன்றைக்கி நான் அப்டேட் பண்ணுறேன். எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன், Xpulse பொறுத்த வரைக்கும் க்ரூசிங் ஸ்பீடு வந்து ஹைவேஸில் வந்து 80 இதை தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன்.
80ன்றது மெயின்டைன் பண்ண சொல்ல நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னால் மைலேஜ் நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஓகேவா? அந்த ஒரு காரணத்துக்காக நான் 80ல் க்ரூஸ் பண்ண சொன்னேன். அதே மாதிரி 90 நீங்கள் 100 ஓட்டலாம், கொஞ்சம் தூரம் தான் ஓட்ட முடியும், இன்ஜின் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. பட் ஆனால் வந்து நான் இந்த ட்ரிப்போட எண்டிங்கில் வந்துட்டு நான் வந்து ஓட்டின ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு 70% ஆஃப் டைம் வந்து நான் வந்து இதில் தான் ஓட்டியிருப்பேன். ஆல்மோஸ்ட் வந்து 100ல் தான் ஓட்டியிருப்பேன். அந்த மொத்தம் வந்து 640 கிலோமீட்டர்ஸில் வந்து ஒரு 300 to 350 கிலோமீட்டர் வந்து நான் 100ல் எப்படியும் க்ரூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கு தான் நான் இந்த வாட்டி என்ன பண்ண போகிறேன்னா, ஒன்று சத்தியமங்கலம் போக சொல்ல, இல்லைனா கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வர சொல்ல, ஏதாவது ஒரு இதில் வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச் ஒன்று ஓட்டலான் இருக்கேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 500 and something கிலோமீட்டர் வருதா. அதில் வந்து என்ன பண்ணுவேன்னா, வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் வந்து நாளைக்கு நைட்டே வந்து டேங்க் ஃபில் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஃபில் பண்ணிட்டு போயிட்டேன்னா அது அரௌண்ட் வந்து நம்ம ஸ்பீடாக ஓட்ட சொல்ல என்ன ஆகும்னா வந்து மைலேஜ் எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 35 அந்த ரேஞ்சில் தான் கிடைக்கும். இப்போ வந்து நான் நியூ ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறேன்ல, சேஞ்ச் பண்ணோடனே நான் இங்கேருந்து போக சொல்லே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம், இல்லை ரிட்டன் வர சொல்ல கூட நான் ஃபாஸ்ட்டாக வந்து நான் ஸ்டாப் ஓட்டலாம். ஆனால் அந்த 530 கிலோமீட்டர் நான் ஓட்ட போகிறது வந்து எக்ஸ்பல்ஸோட ஃபேன்ஸ்க்காகவும் ஓட்டுவேன். அதே மாதிரி கூடிய விரைவில் வந்து நேஷ்னல் ரெக்கார்டும் ஓட்ட போகிறேன். அதுக்கும் வண்டி வந்து எல்லாம் பிளான்லாம் பண்ணியாச்சு. KTM 390 அட்வென்ச்சர் தான் இப்போதைக்கு பிளானில் இருக்குது. ஏன்னா பட்ஜெட் வந்து 4 lakhsக்குள்ளே பிளான் பண்ணால் அந்த வண்டி தான் நமக்கு வந்து பக்காவாக கிடைக்கும். ஏன்னா லைட்டிங் வேறு வாங்க வேண்டியது இருக்கும், LED லைட்ஸு. அதனால் இன்னொரு 4-5 monthsக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா இந்த இயரில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 நேஷ்னல் ரெக்கார்ட் ஓட்டிட்டு நெக்ஸ்ட் இயரில் வந்து ஒரு 4-5 நேஷ்னல் ரெக்கார்ட் பிளான் பண்ணுறேன். அதுக்காகவே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்துட்டு இந்த ரைடை வந்து ஒன்று எக்ஸ்பல்ஸ் ஃபேன்ஸ்க்காக வந்து ஒரு நான் ஸ்டாப்பு எவ்வளோ தூரம் போகலாம் எக்ஸ்பல்ஸில் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ரைடு ஓட்ட போகிறேன். அதே மாதிரி எனக்கும் வந்து ப்ராக்டிஸ் வேணும்ல. ஏன்னா வந்து இப்போது நான் ரிட்டன் வந்ததே வந்து என் மைண்டில் வந்து நேஷ்னல் ரெக்கார்டுக்கு வந்து நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து 70-75 இந்த இதில் வந்து ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும். நான் கூட வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஒன்னோட ஆவரேஜ் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரத்துக்கு 69-70லே தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 400 கிலோமீட்டர் வரைக்கும் 69-70 இதிலே தான் இருந்தது அந்த ஆவரேஜ் ஸ்பீடு. அண்டு இந்த வண்டினால அப்படி 390 அட்வென்ச்சர்னால் ஹைவேஸில் எப்படி நம்ம 130-140லாம் க்ரூஸ் பண்ணுவோம். அதில் வந்து எப்படி பார்த்தாலும் நம்ம சாலிடாக வந்து 90-95 மெயின்டைன் பண்ணலாம், பிரச்சனை இருக்காது. ஹைட்ரேஷன் பேக் இல்லைனா கூட நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி பாட்டில் வந்து ஒரு பாட்டிலில் ORSம் ஒரு 1 லிட்டர் தண்ணி பாட்டிலும் வந்து பக்காவாக ஜர்க்கினில் செட் பண்ணிட்டு அதுக்கு ஸ்ட்ரா மாதிரி எதாவது செட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஹைட்ரேஷன் பேக்லாம் இப்போதைக்கு வாங்குறதுக்குலாம் பைசா இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு இந்த மந்தில் 2 ட்ரிப் இருக்குது. இப்போ சத்தியமங்கலம் ட்ரிப் போயிட்டு வரணும், அதுக்கப்புறம் வந்து வால்பாறை பிளான் பண்ணியிருக்கு. அது சொதப்பாமல் இருந்தால் சரி. வந்து ஒரு 2 பைக் கேட்டிருக்கேன் ரிவ்யூவுக்கு, அதுவும் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். அதையும் ஒரு நாள் பிளான் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா இப்போலாம் வந்து மைலேஜ் டெஸ்ட்டுக்கு வந்து ஷோரூமில் நம்மளால் வண்டி வாங்க முடியாது. அப்படியே கேட்டால் கூட நீங்கள் வந்து ரிவ்யூவுக்கு மட்டும் எடுங்க, மைலேஜ் டெஸ்ட்லாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 100 கிலோமீட்ரு 150 கிலோமீட்டர்லாம் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. முன்னன்னா கார்பரேட்டர் மாடல் இருந்தது, அழகாக நீங்கள் 100 ml 200 ml செக் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போலாம் வந்து எப்படி பார்த்தாலும் நீங்கள் 1 லிட்டர் கணக்குக்கு நீங்கள் வண்டி ஓட்டி ஆகணும். அதனால் வந்துட்டு புது வண்டி ஷோரூமில் இருக்கிற வண்டி ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எனக்கு ஒரு ஷோரூமில் சொன்னாங்க, பட் ஆனால் அதை நான் நேம் சொல்ல விரும்பலை. ஆனால் சில ஷோரூமில் வந்து ஓட்டுங்க ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்வாங்க. சில ஷோரூமில் வந்து டெஸ்ட் ட்ரைவுக்குன்னே வந்து ப்ராப்பராக எல்லா வண்டியும் வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஸ்பீடா மீட்டர்லாம் ஓடிட்டுருக்கோம். ஏற்கனவே அந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் ஓட்டி சர்வீஸ்லாம் பண்ணி க்ளீனாக வச்சுருப்பாங்க. டெஸ்ட் ட்ரைவுக்குன்னு ப்ராப்பராக வண்டி இருக்கும் தெரியுமா. அந்த மாதிரி ஷோரூம்லேருந்து எனக்கு ஏதாவது வண்டி கிடச்சிதுன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும். அழகாக வண்டி எடுத்தோமா, டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அழகாக மைலேஜ் டெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். பட் ஆனால் எல்லா ஷோரூம்லேயும் அந்த மாதிரி தரமாட்டாங்க. நான் வந்து அதுதான் இப்போ பிளான் என்னென்னா வந்துட்டு இந்த 2 ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஷோரூமில் ப்ராப்பராக டெஸ்ட் ட்ரைவ்னு போட்டு வண்டி வச்சுருப்பாங்களே, அந்த ஷோரூம் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணி அவங்கக்கிட்ட போய் பேசி பார்க்கணும். அவங்கக்கிட்ட பேசி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மைலேஜ் டெஸ்ட்டுக்கு உங்கள் டெஸ்ட் ட்ரைவ் வண்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து தான் இந்த பிளானை வந்து பக்காவாக ப்ரொசீட் பண்ணணும். அப்படி இல்லை அதுலேயும் சொதப்பல் வந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எங்கேயாவது யாராவது வண்டி வாங்கியிருப்பாங்க, ஏதாவது வண்டி. அவங்கக்கிட்ட இருக்கிற வண்டியெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம டெஸ்டிங் ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டி தான். அதனால் வந்து இந்த மந்த் வந்து கொஞ்சம் வண்டி ரிவ்யூஸ் வர்றதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.5 மந்த்துக்கு வந்து நான் ஸ்டாப்பாக வந்து எல்லா வண்டிஸும் வந்துட்டே இருக்கும் வீடியோஸ். ஏன்னா நெக்ஸ்ட் மந்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 5 வண்டியாக தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு எடிட்டிங் பண்ணி ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன்.
வண்டி எவ்வளோ வாபிள் ஆகுதுன்ட்டு இப்போ காட்டுறேன் பாருங்க. இடையில வந்துட்டு நான் அந்த செவுத்தில் தட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாபிள் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மறுபடியும் காட்டியிருப்பேன் அந்த செவுத்தில் தட்டினப்புறம் எவ்வளோ வாபிள் கம்மியாக இருக்குன்ட்டு. இப்போ சர்வீஸோட விடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வாபிள் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா? மைல்டு வாபிள் இவ்வளோதான். இது வந்து எப்படின்னா அந்த செகண்ட் சர்வீஸ்க்கு நான் கொடுத்துருந்தேன்ல, அந்த ஸ்போக்ஸ் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாபிளிங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க. 4 days ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதை ரெடி பண்ணி கொடுத்தாங்களே. அண்டு அதுக்கப்புறம் ஒரு மைல்டு வாபிள் இருந்தது தெரியுமா, அந்த வாபிள் தான் இப்போ இருக்குது. அப்போ நான் வந்து அந்த செவுத்தில் தட்டினது வந்து கரெக்டாக தட்டியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தட்டினா கூட அந்த சுத்தமாக அந்த வாபிளே இல்லாமல் ஆகிடும்னு நினைக்கிறேன். அது வேணால் இந்த 2 ட்ரிப்பு நம்ம ஓட்டிட்டு எங்கேயா வாபிள் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இன்னொரு வாட்டி கரெக்டாக உட்காந்து தட்டி பார்க்கலாம். ஓகே, ஹீரோ சர்வீஸ் சென்டருக்கு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு டக்குன்னு வாங்கிட்டாங்கன்னா கபார்னு ஒரு ஓலாவில் ஏதாவது ஒரு 2 வீலரோ ஒரு ஆட்டோ இல்லை காரு இங்கே எது ஃபாஸ்ட்டாக வருதோ அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஓட வேண்டியதான். இது பாருங்கள், ஒரு எக்ஸ்பல்ஸ் டெலிவரிக்கு ரெடியாக இருக்கா? இல்லை, இப்போ தான் லோடு வந்திருக்கு போல். நம்ம என்ன பண்ணுவோம், கடகடன்னு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சிட்டாக பறந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி சர்வீஸ் விட்டு வந்தாச்சு. ஓலா வண்டியில் வந்து வீட்டுக்கே வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 45 minutesல வீட்டுக்கே வந்துட்டேன் வண்டி சர்வீஸ் விட்டு. அண்டு அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா வந்துட்டு வண்டியை வந்து இன்றைக்கே தர சொல்லி கேட்டிருக்கேன். சர்வீஸ் மேனேஜராக அது சர்வீஸில் இருக்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, ஓகே சார், முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஒரு 4:30க்காக கால் பண்ணுங்கள். வண்டி சப்போஸ் ரெடி ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன், நீங்கள் கிளம்பி வந்துடுங்க அப்படின்னாரு. ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:10 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 2 o'clock நான் ஷோரூமில் போய் கலெக்ட் பண்ண வேண்டிய வண்டி. ஆனால் இன்னும் ரெடி ஆகிடுச்சா என்னன்னு தெரில. கால் எதுவும் வரல. நான் அந்த சர்வீஸ் பர்சன்கிட்ட நான் கேட்டதுக்கு வந்து 12:30 1 o'clock ரெடி ஆகிடும். சரி, ஓகே சார், அப்போ நான் 2 o'clock வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படியே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக வீட்டில் கொஞ்சம் வேலை பார்த்துட்டே இருந்தேன்னா அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வண்டியை எடுத்துன்னு போயிட்டு எங்கள் பிரதரோட ஷாப்பில் விட்டுட்டு நான் அங்கேருந்து கால் டாக்ஸி பிடிச்சி அடையார் போகிறேன். எங்கள் பிரதர் கடையில் வந்து என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மிக்சி, குக்கர், அப்புறம் கேஸ் ஸ்டவ், ஃபுல்லாக இந்த ஹோம் அப்ளையன்சஸ் நிறையா இருக்கும். தி எண்ட்லெஸ் பைக்கரோட சப்ஸ்கிரைபர் நாங்கள் அப்படின்னு சொல்லி கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஆஃபர் கிடைக்கும். இதுதான் கடை. நம்ம வண்டி இப்படி விட்டுட்டு கிளம்பலாம். கால் டாக்ஸி புக் பண்ணணும். ஐயா, ஜாலி ஜாலி ஜாலி. இன்ஜின் ஆயில் மாற்றியாச்சு. இந்த லைட் வாபிள்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம ஜாலியாக நாளைக்கு காலையில் ட்ரிப்பு கிளம்ப வேண்டி தான். நம்ம போயிட்டு நான் என்ன பண்ணணுன்னா வந்து இந்த மிரரை சேஞ்ச் பண்ணணும். இந்த மிரரை சேஞ்ச் பண்ணணும். இதே பிராண்ட் வாங்கி இந்த சைட் போட்டுற போகிறேன். ஆனால் இந்த மிரர் வேலைக்கு ஆகல. அதனால் அது ஒன்று மட்டும் நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் செயின் அவங்க லூப் பண்ணிட்டேன்னு நாங்கள் க்ளீன் பண்ணி நம்ம வந்து எதுக்கும் வீட்டில் போய்ட்டு ஒரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த போன ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா வந்து மணல்லலாம் நிறையா வண்டி ஓட்டினேன். அது வந்து அவங்க கரெக்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். எதாவது மண்ணுக்குன்னு இருக்கான்னு பார்க்கணும். நல்லா க்ளீன் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே, அப்படியே யூஸ் பண்ணிடுவேன். இல்லைனா நான் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி மறுபடியும் லூப் அடிக்கணும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் லூப் வந்து நான் ஒன்று வாங்கணும். ஒரு பாக்ஸு, ஒரு ஸ்ப்ரே, ஒரு கேன் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக இப்போ வந்து 3rd ஃப்ரீ சர்வீஸோட பில் பார்த்திங்கன்னா இது தான். எனக்கு வந்து பில் அமௌண்ட் வந்து 589 ஆயிருக்கு. இப்போ இதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இன்ஜின் ஆயிலு, ஓரிங்கு, வாஷர் ப்ளக்கு, கேஸ்கெட் ஆர் கவரு, கேஸ்கெட் ஆயிலு, கன்சியூமபிள், சானிடைசர். ஸோ இதெல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆயில் வந்து 346 ப்ளஸ் டேக்ஸா. ஓகே, 589. அதுக்கப்புறம் வந்து நான் இது வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அந்த ஏதோ ஒரு மெம்பர்ஷிப் ஒன்று வச்சுருந்தாங்க 499க்கு. அந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த 589 இருக்குல்ல என்னோடய பில் அமௌண்ட்டு, இந்த பில் அமௌண்ட்டு இன்ட்டு 1.5 டைம்ஸ் வந்து இதில் வந்து ஆட் ஆகிடுமா என்னோடய ரிவார்ட் பாயிண்ட்டில். அது வந்து 1000 ரிவார்ட் பாயிண்ட்டுக்கு வந்து 50 rupees கேஷ்பேக் கொடுப்பாங்களாம்.
அந்த கேஷ்பேக் வந்து நம்ம இங்கே பில்லிங்கில் வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு இதில் கூட போயிட்டு லெஸ் பண்ணிக்கலாமா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி எல்லா இதுலேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். 3rd சர்வீஸ் ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது எக்ஸ்பல்ஸ்க்கு. இனிமேல் 4th சர்வீஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் விட்ருவேன்னு நினைக்கிறேன். 4th சர்வீஸ் முடிஞ்சோடனே வண்டி வந்து ஒரு 1 மந்த்துக்கு ரெஸ்ட்டில் தான் இருக்கும். அகெயின் அந்த ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து டேங்க்கில் அடியிலலாம் வந்து ஏதாவது தடவி விட்ருணும், இந்த மாதிரி ரெஸ்ட் ஆகாத மாதிரி. அதனால் வந்துட்டு 4th சர்வீஸ் முடிஞ்ச அப்புறம் ஒரு 1 மந்த் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு 10 days ட்ரிப்பு ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுவேன். அது உங்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு எங்கே போகலாம், என்ன பண்ணலான்ட்டு. எனக்கு இந்தியாவில் எங்கே வேணுமோ வண்டி ஓட்ட சொன்னாங்கன்னா ஈஸியாக ஓட்டுவேன். ஆல் இந்தியா ரைடு கூட நான் போகிறதுக்கு ரெடி. என்ன ஒன்று, ஒவ்வொரு ஊரில் போயிட்டு இது அந்த இடத்துல இது பண்ணணும் அது பண்ணணும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் வண்டி ஓட்ட சொன்னிங்கன்னா நான் பாட்டு ஓட்டிகிட்டே இருப்பேன். இந்தியாவில் வேர்ல்டு ஃபுல்லாக கூட வண்டி ஓட்டலாம். வண்டி ஓட்டுறதுலாம் இஷ்யூவே கிடையாது. அது பாட்டு 1000 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓட்டணுமா, டெய்லி ஓட்டலாம். இல்லை ஒரு நாளைக்கு 1500 கிலோமீட்டர் ஓட்டணுமா, அது கூட ஓட்டுவேன். ஆனால் எக்ஸ்பல்ஸ் அவ்வளோலாம் தாங்காது. எக்ஸ்பல்ஸ் தாங்கிறது வந்து ஒரு 750 கிலோமீட்டர் பர் டே இவ்வளோ தான் தாங்கும். இல்லைனா 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 1000 கிலோமீட்டர் அந்த மாதிரி வேணால் எக்ஸ்பல்ஸ் ஓட்டலாம். மற்றபடி வந்து எக்ஸ்பல்ஸ்லாம் ரொம்பலாம் தாங்காது. ஐயோ, இங்கே சரவணா ஸ்டோர்கிட்ட இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. சரி, ஓகே, நான் வந்துட்டுருக்கேன்ல, அதுக்குள்ளே சரக்குன்னு கீழே இறங்குறாருப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அதுக்கு பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you in another video soon. Bye, take care my dear lovely friends, bye.